அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரித்து வரும் குற்றங்கள். உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரியும் அதிகாரி போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களுடன் கைதான பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஷூன் விசா மற்றும் ஹாதிம் விசா விடுமுறை தொடர்பான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் நடத்தப்பட்ட அதிரடி செக்கிங், வெளிநாட்டவர்கள் கைது, வாகனங்கள் பறிமுதல், ஓட்டுநர்கள் எச்சரிக்கை, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வருவது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜஹராவின் நைம் ஏரியாவில் இருவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 112 என்ற நம்பருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சண்டையில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து விசாரிக்கும் போது அதில் உள்துறை அமைச்சகத்தில் பணிபுரியும் நபர் கைது செய்யப்பட்டு அவனிடமிருந்து போதைப் பொருட்கள், துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்தில் குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலோ, குவைத்திகளோ, வெளிநாட்டவர்களோ அல்லது உயர் அதிகாரிகளோ குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல குற்றம் நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் வீக்கெண்ட் என்றாலே குவைத் முழுவதும் தீவிரமான செக்கிங் நடைபெறும். அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க வெளியே போகும்போது உங்களுடைய சிவில் ஐடி கார்டை மறக்காம கொண்டு போங்க. அதுபோல புதுசாக குவைத் வந்தவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசா டாக்குமெண்ட்ஸ்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று ஷேக் ஜாபர் பாலத்தின் மீது நடைபெற்ற செக்கிங் போது 16 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் வாகன விதிமுறைகள் செய்யப்பட்ட 43 வாகனங்களை தி ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது. அதுபோல இந்த செக்கிங் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தொடரும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. எந்த விசாவில் நீங்கள் குவைத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. குவைத்துடைய சட்டத்திட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே குவைத்தில் நாம் நிரந்தரமாக சம்பாதிக்க முடியும். குவைத்தில் குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டால் மீண்டும் குவைத் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு ஜிசிசி நாடுகளுக்கும் செல்ல முடியாது. உங்களின் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்படும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, குவைத்திலேருந்து லீவுக்கு ஊருக்கு சென்றால் எத்தனை மாதங்கள் வரை ஊரில் தங்கலாம்னு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூன் விசாவோ, ஹாதிம் விசாவோ அல்லது டிபெண்டன்ட் விசாவோ, அதாவது ஃபேமிலி விசாவோ, இந்த டைப் விசாவில் எந்த விசாவில் நீங்கள் இருந்தாலும் 6 மாதங்கள் வரை தான் ஊரில் இருக்க முடியும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 180 நாட்கள். இதுக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட உங்களால் வந்து ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியாது. அப்படி வரணும்னா மீண்டும் புது விசா எடுத்து தான் குவைத்துக்கு வர முடியும். அதுபோல் ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளர்களின் ஸ்பான்சர் நினைத்தால் 3 மாதங்களுக்கு பிறகு சேஹல் அப்ளிகேஷன் வழியாக உங்கள் விசாவை கேன்சல் செய்ய முடியும். அதனால் ஹாதிம் விசா தொழிலாளர்கள் மட்டும் 3 மாதத்துக்கு மேலே ஊரில் தங்கினா உங்கள் ஸ்பான்சர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு குவைத்துக்கு வாங்க. ஒருவேளை உங்கள் பாபா மாமா உங்கள் விசாவை கேன்சல் செய்திருந்தால் உங்களால் வந்து குவைத் நுழைய முடியாது, ரிட்டர்ன் மீண்டும் ஊருக்கே அனுப்பிடுவாங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாஸ்ட் டைம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,200 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 45 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 71 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 745 ஃபில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து ஆண்கள் பெண்கள் ஊருக்கு போகும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம். பெண்கள் வந்து 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு போகலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.